வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் ஸலவாத்தும் உண்டாக பிரார்த்தித்து, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திரு தூதர்களில் ஒருவரின் தியாகத்தை நினைவு கூறுகின்ற இந்நாளில் எங்கள் எல்லோரையும் திடலுக்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான். அந்த ரப்பு எங்களுடைய தொழுகையையும் எங்களுடைய அமல்களையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. அந்த தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியல் அம்சங்களை எம் வாழ்க்கையில் படிப்பினைகளாக ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் வாழக்கூடிய பக்குவத்தையும் அறிவையும் தெளிவையும் அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் வழங்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் அடியார்களே, இந்த இடத்தில் இரண்டு மிக முக்கியமான விடயங்களை நினைவுபடுத்திவிட்டு செல்வது பொருத்தம் என்ற அடிப்படையில் மிகச் சுருக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றான். வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத். இந்த மனித சமூகத்தின் மீது அல்லாஹுவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையாக அல்லாஹுடைய இல்லத்தை தரிசிப்பதை கடமையாக்கி இருக்கின்றான் என்று ஒட்டுமொத்தமாக மனித சமூகத்தின் மீது இது கடமை என்று சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக பின்னால் சொல்லுகின்றான், மனிஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா வசதியை, வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அவன் இஸ்ததாத் இயலுமை, பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக யாரெல்லாம் இயலுமையை பெறுகின்றார்களோ அவர் ஒவ்வொருவரும் சபீலன் ஏதோ ஒரு வழியில் நடந்தோ, வாகனத்திலோ, விமானத்திலோ ஏதோ ஒரு வழியில் அந்த இல்லத்தை அவர் தரிசிப்பது கட்டாய கடமை என்று அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுல் பைத் என்ற சொல்லினூடாக அந்த விடயத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். எனவே வசதி இருக்கின்றவர்கள் மீது ஹஜ் என்பது கட்டாய கடமை என்ற புரிதலோடு இந்த கடமையை அல்லாஹு தஆலா எதற்காக இப்படி ஒரு வணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த தியாகத்தையும் அல்லாஹு தஆலா ஒரு வணக்கத்திலே மறுமை நாள் வரைக்கும் அவை நினைவுபடுத்தப்படுகின்ற ஒரு அமலாக அல்லாஹ் மாற்றி இருக்கின்றார். அப்படி என்றால் அன்பானவர்களே, தனி மனிதனில் ஆரம்பித்து ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு பெரும் தியாகத்தை, பெரும் வாழ்வியல் படிப்பினைகளை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவனாக இருந்த போது அந்த சிலை வணக்கத்துக்கு எதிராக தன் தந்தையோடு போராட ஆரம்பித்து தன் சமூகத்தில் அந்த போராட்டத்தை கொண்டு சேர்ந்து அவர் கடைசியில் நெருப்பு கிடங்கில் தூக்கி வீசப்பட்ட வரலாறை அறிந்தவர்கள் நாங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவியை பாலைவனத்திலே கொண்டு சேர்த்த போது தனியாக விட்டு வந்தபோது அந்த மனைவி, இது அல்லாஹு தஆலா அல்லாஹு அமரக பிஹாதா, இதை அல்லாஹ்வா உங்களுக்கு ஏவினான் என்ற கேள்வியை கேட்டு, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்ற செய்தியை, ஈமானை சொன்ன அந்த தாயை நாங்கள் அறிகின்றோம். அறுத்து பலியிடுகின்ற கனவை கண்டபோது இது அல்லாஹுடைய வஹி என்ற விடயத்தை நிலைநாட்ட தான் பெற்ற குழந்தையை அறுப்பதற்காக சென்றபோது அந்த குழந்தை, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் என்னை அறுக்கின்ற போது சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர் என்று தந்தைக்கு மகன் ஆறுதல் சொல்லுகின்ற செய்தியை படித்திருக்கிறோம். இதுவெல்லாம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தஆலா இரண்டு சொற்களையே சொல்லிவிட்டான், ஹனீஃபன் வ தஸ்லீமா. அந்த குடும்பமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹனீஃபன், அல்லாஹ் ஒருவன் என்ற கோட்பாட்டை நிலைநாட்டுவதற்காக வேண்டி
அவர்கள் கட்டுப்பட்டார்கள். அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தஸ்லீமன், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால், அல்லாஹ்வுடைய வஹி என்றால் அதனை பின்பற்றினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த இரண்டும் தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் அல்லாஹ்வுடைய செய்தி என்று வருகின்ற போது அதனை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய செய்தி என்று வருகின்ற போது அதை பின்பற்றுவது. இந்த தஸ்லீம், இந்த நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? எமது வாழ்வில் இத்தனை தியாகங்களை படித்த நாங்கள் எமது வாழ்வில் இஸ்லாமிய கோட்பாடுகளை, இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய நல்ல விடயங்களில் எங்களுடைய பின்பற்றுதல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எம்மை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் எம் சமூகத்தை நோக்கி சுவர்க்கத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி எத்தனையோ நல்ல அமல்களை சொல்லி இருக்கின்றான் அல்லவா? அவற்றில் நாம் எத்தனை விடயங்களை தினசரி செய்கின்றோம்? நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் தூதரூடாகவும் தன்னுடைய வேத வாக்குகளினூடாகவும் இந்த மனித சமூகம் நரக குழிக்கு சென்றுவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய தண்டனை அனுபவித்து விடக் கூடாது என்பதற்காக எத்தனையோ விடயங்களை ஹராமாக்கி இருக்கின்றானே, அவற்றையெல்லாம் சர்வ சாதாரணமாக நாங்கள் கடந்து போகின்றோம். பெருநாளை வெறுமனே புத்தாடை அணிந்து கொண்டாடி விடுவதனால் நாங்கள் அதற்குரியவர்களாகிவிட முடியாது. இந்த ஒவ்வொரு விடயத்துக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய இயல்பியல் பண்புகளை வெளிக்காட்டுகின்ற, எமது வாழ்க்கையை சீராக்கி சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்கின்ற அத்தனை விடயங்களையும் நாம் எமது வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவற்றை கடைபிடிக்கின்ற போதுதான் இந்த தியாகத்துக்குரியவர்களாக, இந்த தியாக நாளை சரியாக செய்ய ஏற்றுக்கொண்டவர்களாக, அந்த வாழ்வியல் படிப்பினைகளை சரியாக புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாக நாம் எம்மை மாற்றிக்கொள்ள முடியும்.